ஒரு வாசகத்தை எழுதினான். அவர் சிலுவையில் தொங்கும் பொழுது வருகிறவர்கள் போகிறவர்கள் படிக்கட்டுமே, இவர் சாதாரண மனிதன் அல்ல, இவர் பிறக்கும் போது ராஜா, வாழும் போது ராஜா, சிலுவையில் தொங்கும் போது ராஜா, உயிர் தெழுந்த போது ராஜா, வரப்போகிறவரும் ராஜாவாக பிறந்ததனால் அவருடைய கட்டளைக்கு சகலமும் கீழ்ப்படிகிறது. சாதாரணவனுக்கு எதுவும் கீழ்ப்படியாது. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வானோர் பூதலோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் முடங்குகிறது ஒரே ஒரு ராஜாவுக்கு. அவர் இயேசு ராஜா. அவர் இயேசு ராஜா. அவர் பிறந்த போது ராஜா, அவர் வளரும் போது ராஜா, அவர் சிலுவைக்கு போயும் ராஜா. மற்றவருடைய கரங்களை பிடித்து சொல்லுங்கள், இயேசுவின் பிறந்த நாளுக்கு வந்திருக்கிற உங்களுக்கு வாழ்த்துதல். Greetings to those who come to the birthday of Christ Jesus. சத்தமா சொல்லுங்களேன். Hallelujah. Hallelujah. Praise God. Hallelujah. 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 இன்று தியானத்திற்காக நான் தேவ சமூகத்தில் ஜெபித்திருந்த பொழுது, when I was seated in the presence of God for the meditation, எனக்கு இயேசுவானவர் சிலுவையை காண்பித்தார். the Lord showed a cross of Calvary. அதை நான் பார்த்த உடனே, when I saw that cross of Calvary, ஏன் அவர் சிலுவையை காண்பிக்கிறார் என்றேன். why the Lord showed this cross of Calvary? என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, children of God, இந்த சிலுவையை காண்பித்து he showed this cross. இவைகளின் மேன்மையும் இவைகளின் வல்லமையை பற்றி நான் உங்களோடு பேசுவேன் என்றார். I will speak about the glory of the cross of Calvary. அப்பொழுது ஆவியானவர் எனக்கு தந்த ஒரு வசனம், a beautiful word from the Holy Spirit. யோவான் 19ஆம் அதிகாரம். Gospel according to John chapter 19. யோவான் 19 chapter 19. அதிலே 19, 20, 21, 22 ஆகிய இந்த 4 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். 19, 20, 21 and 22. பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போட்டுவித்தான். அதில் நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்திற்கு சமீபமாய் இருந்தபடினால் யூதர்களில் அநேகர் அந்த மேல் விலாசத்தை வாசித்தார்கள். அது எபிரேயு, கிரேக்கு, லத்தீன் பாஷைகளில் எழுதியிருந்தது. அப்பொழுது யூதருடைய பிரதான ஆசாரியன் பிலாத்துவை நோக்கி யூதருடைய ராஜா என்று நீர் எழுதாமல் தான் யூதருடைய ராஜா என்று அவன் சொன்னதாக எழுதும் என்றார்கள். பிலாத்து பிரதியுத்தரமாக நான் எழுதினதே என்றான். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி, என்ன விசுவாச கைத்தட்டு. ஹalleluya. இந்த வார்த்தை தான் பரிசுத்த ஆவியினிடத்தில் பிளம்பினார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதற்கும் இயேசுவின் பிறப்புக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு அது தெரியாது, கிறிஸ்து ஒருவருக்கு மட்டும் தெரியும். போர்ச்சேவர்கள் மற்ற ஆசாரியர்கள் பரிசேயர்கள் வந்து சொல்லுகிறார்கள், தான் கிறிஸ்து, தான் யூதருக்கு ராஜா என்று மட்டும் எழுது என்றார்கள். அதற்கு அவன் சொன்னான், எழுதினதே என்றார். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். அதில் 19ஆம் வசனத்தை உங்கள் தியானத்திற்காக எடுத்துக் கொள்ளுகிறேன். எல்லோரும் சேர்ந்து அதை வாசிக்கலாம் ஒரு தரம். பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போட்டுவித்தான். அதில் நசரேயனாகிய இயேசு கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி ஹalleluya, ஹalleluya. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாசகத்தை சற்று கவனித்து பாருங்கள். அதில் அவன் எழுதியிருந்த வாசகத்தின் அர்த்தம் என்ன? யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தான். யார் யூதருடைய ராஜா? நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது. அவன் எழுதியிருந்த வாசகத்தை சற்று கவனித்து பாருங்கள்.
inscription of Pilate. நான் அந்த வாசகத்தை உங்களோடு கூட கிறிஸ்துவின் வல்லமை கொண்டு பேசும்படி விரும்புகிறேன். Through the power of God, I delight to reveal about this இயேசு word. கிறிஸ்துவினுடைய பிறப்புக்கும் சிலுவைக்கும் என்ன சம்பந்தம்? What is the connection between the birth of Christ and the நீயும் cross நானும் of பிறந்தது Calvary? சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே. Through the bleeding blood of cross we are நீயும் born. நானும் பிறந்தது சிலுவையின் Through the ரத்தத்தினாலே. bleeding blood of cross we are கைகளை born. தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். hallelujah. நம்முடைய பிரதான தீர்க்கதரிசியை பற்றி உங்களோடு பேச I போகிறேன். delight to speak about our high prophet. என அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. அவர் யூதருக்கு ராஜா, நசரேயனாகிய இயேசு யூதருக்கு ராஜா என்று எழுதியிருந்தார். He wrote an inscription, Jesus the Nazareth, the King of Jews. இந்த விலாசத்தை பற்றி சற்று கவனித்துக் கொள்ளுங்கள். Look at this word. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God என் say? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. இயேசு கிறிஸ்துவானவர் ராஜா என்று பிலாத்து அறிந்திருந்தான். Pilate knew that Jesus was a king. கைகளை of தட்டி Jews. தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. ஹalleluya. Hallelujah. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. இயேசு கிறிஸ்து பாலகன் அல்ல. Jesus was not baby. இயேசு கிறிஸ்து பிறக்கும் போதே ராஜாவாய் பிறந்தவர். Jesus is a king when he was born. குழந்தை ராஜாவாகுவது இம்பாசிபிள். Child be not become a king. என் அப்பன் ஒருவர் தான் பிறக்கும் போதே ராஜாவாய் பிறந்தவர். On the day birth he was a king. ஆமென் என்று விசுவாசிக்கிறவர்கள் 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah to the Lord. அவன் எழுதின வாசகம் என்ன? Look at the inscription. நசரேயனாகிய இயேசு யூதருக்கு ராஜா என்று எழுதியிருந்தார். Jesus the Nazarene, the king of Jews. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. நசரேயனாகிய இயேசு யூதருக்கு ராஜா என்று எழுதியிருந்தார். Jesus the Nazarene, the king of Jews. நம்முடைய தேவன் ஒரு குழந்தையாய் பிறக்கவே இல்லையா? Our God was not a baby. உலக ரீதியாக ஒரு குழந்தை என்று காண்பிக்கிறார்கள். Worldly way they are showing us a baby. ஆனால் அவர் யூதருக்கு ராஜாவாகத்தான் பிறந்தார். But he was a king of Jews. when he was கிரேக்க born. மொழியிலே, லத்தீன் மொழியிலே, மற்ற எபிரேயர் மொழியிலே எழுதியிருக்கிறது. In Greek and Latin and Hebrew. ஒரு லாங்குவேஜில் இல்ல, 3 லாங்குவேஜில் எழுதியிருக்கிறது. There are 3 languages. ஏன் mentioned. 3 லாங்குவேஜில் எழுதினார் தெரியுமா? Why these 3 அவர் பிதா, languages? குமாரன், பரிசுத்த ஆவியாய் Because இருக்கிறபடினாலே. Father, Son and the Holy Spirit. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. hallelujah to God. ஹalleluya. Praise God. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God மத்தேயு 27:37 ஐ வாசித்து Matthew பாருங்கள். 27 verses அவர் 37. யூதருக்கு ராஜா என்று எழுதியிருக்கிறது. He was a king of Jews. மார்க்குவின் புத்தகம் 15:26 ஐ வாசித்து Mark பாருங்கள். 15:26. அவர் யூதருக்கு ராஜா என்று எழுதியிருக்கிறது. The word written, he was a king of Jews. லூக்காவின் புத்தகம் 23:38 ஐ வாசித்து பாருங்கள். 23 verses 38. அவர் யூதருக்கு ராஜா என்று எழுதியிருக்கிறது. The word written, he was a king of மார்க்குவின் Jews. புத்தகம் 15:18 ஐ வாசித்து Mark பாருங்கள். 15 verses 18. அவர் யூதருக்கு ராஜா என்று பரியாசம் செய்தார்கள். They mocked Jesus against and said he was a king of மார்க்குவின் Jews. புத்தகம் 15ஆம் அதிகாரம் 32 ஐ வாசித்து பாருங்கள். Verses 32 says, அவர் யூதருக்கு ராஜா என்று எழுதியிருக்கிறது. it is written, the king of Jews. லூக்காவின் புத்தகம் 23:37 ஐ வாசித்து Luke பாருங்கள். 23 verses 37. அவர் யூதருக்கு ராஜா என்று எழுதியிருக்கிறது. The word written is the king of Jews. யோவான் 19:3 ஐ வாசித்து பாருங்கள். John 19 verses அவர் 3. யூதருக்கு ராஜா என்று பரியாசம் They செய்தார்கள். mocked Jesus, the king of Jews. ஒரு கூட்டம் அவரை பரியாசம் செய்தது. A group mocked against அந்த Jesus. நேரத்தில் அவருடைய வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டது. Then they stripped up his அந்த garment வஸ்திரத்தை பங்கு போட்டது. and they ஆனாலும் இயேசு portioned the garment. சிலுவையிலே அவர் தொங்கின ஒரே ஒரு காரணம் தெரியுமா? Do you know the reason he நான் was சிலுவையில் hung on- தொங்கும் பொழுது when he was hung on என்னுடைய the cross? இரத்தத்தில் விழுகிற ஒவ்வொரு துணியிலாலும் அதே நாளில் என் மக்கள் பிறப்பார்கள் என்று சொல்லி Every drop of bleeding will give a newborn. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Praise the Lord. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Praise the Lord. யூதருக்கு ராஜா என்று பரியாசம் They செய்தார்கள். mocked Jesus as a king of Jews. ஆனால் பொந்தி பிலாத்து அதை அறிந்திருந்தான். But Pilate known very well. இயேசு கிறிஸ்து குழந்தை அல்ல. Jesus was not a baby. இயேசு பிறக்கும் போதே ராஜாவாக On பிறந்தார். the day of his birth, he was a king of Jews. ராஜா வருகிறார் என்று சொன்னால், King comes, ராஜா வருகிறார் என்று சொன்னால் King comes. அந்த தேசத்தின் குடிகள் பயப்படுமா? nations will tremble. ராஜா வருகிறார் என்று சொன்னால் When the king comes, சத்துரு நடுங்குமா? Satan will tremble. ராஜா வருகிறார் என்று சொன்னால் When God comes, சத்துருக்கு கலக்கம் உண்டாகுமா? demon will be troubled. இயேசு ராஜாவாய் வரும் பொழுது When Jesus coming as a king, தேசத்தின் அதிபதிகள் பயந்தார்கள். even the nations trembled. இயேசு பிறக்கும் பொழுது When Jesus was born, தேசத்தின் அதிபதிகள் பயந்தார்கள், princes troubled. கலக்கம் அடைந்தார்கள். Troubled. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க Say பார்க்கலாம். hallelujah. வேதம் சொல்லுகிறது. The Bible says, மத்தேயின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் Matthew chapter 2, 2-3 வசனங்களை எல்லோரும் கவனமாய் கேளுங்கள். 2 and 3. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. ஹalleluya. Praise God. சாஸ்திரிகள் வருகிறார்கள். Magi's came. நேரே
பட்டணத்துக்குள் வருகிறார்கள். They arrived in Jerusalem. அங்கே இருந்த அரசர்களை பார்த்தார்கள். And they said to the king. அவர்கள் கேட்ட கேள்வி தெரியுமா? What is the question they said? அரசர்களை பார்த்து, To the king. அதிபதிகளை பார்த்து, To the princes. யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறாரே, எங்கேயா அவரு? Where is he who has been born king of the Jews? Hallelujah. 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 Jesus is not a baby. இயேசு ஒரு குழந்தை அல்ல. Jesus is emperor. இயேசு ஒரு சக்கரவர்த்தி. ஒரு அல்லேலூயா. Jesus is born as a king. இயேசு பிறக்கும் பொழுதே ராஜா. ஒரு அரசனுக்கு முன்பு நிற்கிறார்கள். Standing before the king. அதிபதிக்கு முன்பு நிற்கிறார்கள். Standing before the princes. சாஸ்திரிகள் வருகிறார்கள். This wise men. காலத்தை குறிக்கிறவர்கள். They are writing all the நாட்களை years. குறிக்கிறவர்கள். They appoint days. இவர்கள் வந்து கேட்கிறார்கள். They said. யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறாரே எங்கே? Where is he who was born a king of the Jews? என் நம்மள கேட்டா அவர் இங்க தான் இருக்கிறான்னு சொல்லுவோம். If you have asked me, I will say he'll be there. ஹalleluya. Hallelujah. நம்ம அப்பா ராஜாவுக்கு என்ன வயசு? What is the age of our father king? பிறக்கும்போது எல்லோரும் குழந்தையாய் பிறந்தார்கள். On the day of birth everyone became. ஆனால் இந்த உலகத்திலே பிறக்கும்போது சக்கரவர்த்தியாக ராஜாவாகவே பிறந்தவர் அவர். On the day of birth he was a king. அவன் கேட்கிறான், யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறாரே, அவர் எங்கே? Where is the king of Jew? வாசிக்கலாம். கிழக்கிலே கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா. அங்க பாருங்க, இன்னொரு ராஜா இருக்கிறான் பாருங்க. ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் யாவரும் அனைவரும் கலங்கினார்கள். கை தட்டி வரலையா சொல்ல பார்க்கல. ஹalleluya. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. இந்த பிறந்த நாளிலே சாத்தானுக்கும் அவன் சேனைக்கும் கலக்கம் உண்டாயிற்று. This day of birth a demon and his host troubled. அவனும் அவனோடு கூட அத்தனை மனிதர்களும் கலக்கமடைந்தார்கள். When Herod the king and his people and Jerusalem troubled. நந்த கவனிங்கள். யூதருக்கு ராஜா எங்கே பிறந்திருக்கிறார்? Where is he who has born? இந்த சாஸ்திரிகள் கேட்ட பொழுது, when this magician, இந்த சாஸ்திரிகள் விசாரித்த பொழுது, when this wise man, ஏரோது ராஜா, Herod the king, அவனோடு இருந்தவர்கள் கலக்கமடைந்தார்கள். and who was with him, அந்த ஏரோது யாரால் உருவாக்கப்பட்டவன்? who is this king Herod? பிசாசினாலே. He was a leader of demons. அவனுடைய ராஜ்யத்தை அழிப்பதற்கு இயேசு ராஜாவாய் to பிறந்தார். destroy the kingdom of demon, King Jesus came on this earth. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. பலத்த கைகளை தட்டி Let us clap. இயேசு மகா ராஜாவுக்கு 3 அல்லேலூயா. இப்போ அவரே சந்திக்க வந்திருக்கிறது மனவாட்டிகளாகி நீங்கள். Bride, you are coming to meet him. உங்களை கண்டு சத்துரு கலக்கமடைய வேண்டும். Demons should trouble before you. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. இந்த ராஜா, this king, யூதருக்கு ராஜா, king of Jews, கிரேக்க மொழியிலே, in Greek, லத்தீன் மொழியிலே, Latin, எபிரேயர் மொழியிலே Hebrew, எழுதியிருக்கிறது யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார். the inscription says the king of Jews. இந்த உலகத்திலே நம்முடைய அப்பன்தான் அரசனாகவே பிறந்தவர். ராஜாவை யாருமே அபிஷேகிக்க முடியாது. No one can ordain the king. அந்த குழந்தை வளர்ந்து சுமார் 15-18 வயசா வரும்போது அதை முடிசூட்டுவார்கள். When the child grow up at the mature age, ஆனால் என் அப்பன் இயேசு but my Lord Jesus, பிறந்த பூமியிலே மரியாள் வயிற்றிலே பிறப்பதற்கு முன்பு அவர் அரசனாகத்தான் இருக்கிறார் என்று அவரை உருவாக்கினவர் சொல்லியிருக்கிறார். before he conceived in the mother's womb, he was anointed one. ஹalleluya. Hallelujah. வேதம் சொல்லுகிறது, The Bible says, இதோ பரிசுத்த பர்வதமாகிய சீயோனிலே என்னுடைய ராஜாவை. behold the holy Zion. சங்கீதங்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தையும் 7வது வசனங்களை வாசிக்கலாம். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய, நான் இங்க பாருங்க, பிதா சொல்லுகிறார், நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில். கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லையா. என்ன விசுவாச கை தட்டு. Just clap இதுக்கு பேர் தான் கை தட்டா. loudly. நல்லா கை தட்டுங்க ஐயா. நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோனிலே என்னுடைய ராஜாவை. கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. அப்படினா நல்லா கவனிக்கணும். Listen carefully. மரியாள் வயிற்றில் இயேசு பிறப்பதற்கு முன்பே அவர் ராஜா. Before Jesus conceived in the mother's womb, Hello. Mary's womb, he was a king. நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய ஆம் சீயோன் மீதில், சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். லிசன் டு மீ. கவனிங்கள். பண்ணி வச்சிட்டு தான் அதுக்குரிய இடத்தை தேடினார் ஆண்டவர். He already anointed his holy son on அப்போ the mountain. யோசேப்புக்கு நிச்சயிக்கப்பட்ட மரியாளை பார்த்தார்.
And he concerned about Mary. ராஜாவை fixed by சின்னாக்கி And he changed குட்டியாக்கி வயித்துக்குள்ள கொண்டு வச்சிட்டார். and placed it in the mother's womb. கை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. ஹalleluya. Praise God. ஹalleluya. இந்த வேத வசனத்தை கவனித்து Look at the பாருங்கள். word of God. வாசிக்கலாம் 7ஆம் வசனத்தை. தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. என்னது? The decree of the Lord. தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். அப்படின்னா அர்த்தம் என்ன? இயேசு குழந்தை இல்லடா, இயேசு ராஜாடா என்று கர்த்தர் சொல்லுகிறார். Decree of the Lord is Jesus is not baby, he is a king. பெத்லகேமில் தான் பிறந்தார். இந்த பெத்லகேம் யாரால பிறந்ததுன்னு யாருக்கா தெரியுமா? Do you know how this Bethlehem came? அதை பிறக்க வச்சவன் முதலாவது யாக்கோபு. Jacob, the first person. ஒரு அல்லேலூயா சொல்லணும். Hallelujah. அதுக்கு முன்னாடி அந்த ஊருக்கு பேர் என்ன? Luz. கர்த்தருக்கு சோத்திரம். அந்த லூசு ஊரை சரிப்படுத்த தான் ராஜா பிறந்தாராம். King was born to set right this lunatic. அதனால தான் அதுக்கு பேர் என்னது? So what is the name of that city? பெத்லகேம். Bethlehem. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மரியாளுக்கு பிறந்தார் என்று மத்தேயு 1:16 சொல்லுகிறது, ஏசாயா 9:6 சொல்லுகிறது பாலகனை பற்றி. ஆனால் வேதத்தினுடைய சத்தியம் தீர்மானத்தின் விவரம். Isaiah says about the child, but the degree of the Lord. தீர்மானத்தின் விவரம். The degree of the Lord. யூதருக்கு ராஜா. King of the Jews. யூதருக்கு ராஜா. King of Jews. வந்தவங்க இங்க பாருங்க. ஏரோது ராஜா, Herod, மந்திரிமார்களே, ministers. ஏதோ ஒரு தெய்வ குழந்தை பிறந்திருக்குதா, அத நாங்க கும்பிட வந்தேன்னு சொன்னானா? What the wise man said, any child of God born we are going to worship. ஹலோ, தீர்மானத்தின் விவரத்தை சொல்லுங்க அப்படி சொன்னானா? What is the degree of the Lord? No. என்ன சொன்னாவன்? யூதருக்கு ராஜா. இத சொன்ன உடனே சந்தோஷப்படணுமா பயப்படணுமா? See, it's a good tiding or it's a பாவம் பயந்தான் நம்ம சந்தோஷப்படுறோம். He was troubled but we are so கை happy. தட்டியா. Hallelujah. என் அருமையானவர்களே, Children of God. இந்த வேத பகுதிகளை சற்று கவனியுங்கள். Look at the passion. வாசிக்க நாம் கேட்கலாம். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன். கையை தட்டியா. பிதா கூட Even father, என்னன்னு சொல்லல. what has he said? பேபின்னு சொல்லல. He never said child. You are my son. You are my son. You are my son. You are my son. அதான் தீர்மானத்தின் விவரம். That is the degree of the Lord. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. தீர்மானத்தின் விவரத்தை சொல்லுகிறேன். இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். நல்லா கவனிக்கணும். அப்படி என்றால் Today I have இயேசு கிறிஸ்து மரியாள் வயிற்றில் ஜெனிப்பிக்கப்படுவதற்கு முன்பே அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு ஜெனிப்பிக்கப்பட்டு விட்டார். Before Jesus came on this world, he was begotten by God. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Praise God. ஜெனிப்பிக்கப்பட்டு விட்டார். He was begotten by God. இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன், நீ என்னுடைய குமாரன், என்னை கேளும். என்னை கேளும். அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரம். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. உலகம் இருக்கிற எல்லா ஜாதிகளுக்கும் ஒரே தலைவன் என் அப்பன் இயேசு ராஜா. Only one leader of the whole universe is my Lord King Jesus. இயேசுவின் ஜாதி, Racial of Christ. ராஜாவின் ஜாதி. Racial of King. உன்னை ஒரு நாள் பிதாவுக்கு முன்பு உன்னை அவர் நிறுத்தும் போது உன்னை சாதா நிறுத்த மாட்டாரு, ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் நிறுத்துகிற ஆண்டவர். One day when the Lord settle you before Father, he'll make you a kings and priests. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. அதனால தான் வேதம் சொல்லுகிறது. So the Bible says. அதை அறிந்த பொந்தி பிலாத்து அங்கே எழுதுகிறான், இவருக்கு யூதருக்கு ராஜாடா, எனக்கு ராஜாடா, உனக்கு ராஜாடா, உலகத்தில் உள்ளவனுக்கு ராஜாடா. So Pilate wrote an inscription, he is the king of Jews. என்டர் வேர்ல்டுக்கு ராஜா. He is the king of the whole universe. அதனால தான் சொல்லுகிறது வேதம், அவர் உலக ரட்சகர். So the Bible says he is a savior of the world. அதனால தான் பொந்தி பிலாத்து அழகான ஒரு வாசகத்தை, ஒரு விலாசத்தை சிலுவையின் மேல் எழுதினான், நசரேயனாகிய இயேசு யூதருக்கு ராஜா. So Pilate wrote an inscription, put on the cross, says Jesus the Nazarene, the king of Jews. அவர் பிறக்கும் பொழுதும் ராஜா, When he was born, he was king. அவர் சிலுவையிலே மரிக்கும் பொழுதும் ராஜா, On the cross of Calvary, he அவர் was a உயிர் king. தெழுந்தும் பொழுதும் ராஜா, After the resurrection, he is a அவர் king. திரும்ப வரும்பொழுதும் ராஜா. When he is coming as a king. இந்த பிறந்த நாளிலே அந்த ராஜா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு ராஜா, Yesu Raja. ஹேப்பி பர்த்டே. Hallelujah. கையை தட்டி ஒரு அல்லேலூயா Say சொல்லுங்க. hallelujah.
நல்லா கவனிங்க, ராஜாவின் பிறந்த நாளுக்கு வந்திருக்கீங்க. You're coming to the birthday of the king. எங்க வந்திருக்கிறீங்க? Where are அரசனுடைய பிறந்த நாளுக்கு. the birthday of the king? என்னை கேளும். Ask of me. அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah to the Lord. ஒரு தேசத்தினுடைய எல்லை மட்டும் யாருக்கு சொந்தம் தெரியுமா? The nations and the boundary of the nations ராஜாவுக்கு தான் belong சொந்தம். to the king. அப்படின்னா ஒட்டுமொத்த உலகம் நம்முடைய அப்பன் ராஜா இயேசுவுக்கு சொந்தம். The world under the control of our King Jesus. அதனால தான் அவன் விலாசத்தை எழுதினான். So he wrote an ஒரு inscription. வாசகத்தை எழுதினான். There is an inscription. அவர் சிலுவையில் தொங்கும் பொழுது வருகிறவர்கள் போகிறவர்கள் படிக்கட்டுமே. இவர் சாதாரண மனிதன் அல்ல. இவர் பிறக்கும் போது ராஜா, வாழும் போது ராஜா, சிலுவையில் தொங்கும் போது ராஜா, உயிர் தெழுந்த போது ராஜா, வரப்போகிறவரும் ராஜா. He is a king who going to come. Hallelujah. 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 Praise the Lord. Hallelujah. Hallelujah. யூதருக்கு ராஜா. King of the Jews. கையை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. யூதருக்கு King யூதருக்கு of the Jews. கரம் தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க. Say hallelujah. பலத்த கைகளை தட்டி. Let's clap. இதான் விசுவாச கை தட்ட. Clap with faith. என் அன்பு சகோதரனை சகோதரி, Hallelujah, brothers and sisters. இந்த வேத வசனத்தை கவனித்து Look at பாருங்கள். the scripture. வேதம் சொல்லுகிறது The Bible says- அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார். He was anointed king. ராஜாவாய் பிறந்ததனால தான் மற்றவர்களுக்கு பயம் உண்டானது. So others were trembled, frightened before king. ராஜாவாக பிறந்ததனால தான் பிசாசு நடுங்கினான். Because demon frightened. ராஜாவாக பிறந்ததனால தான் அற்புதம் அடையாளம் நடந்தது. So miracles and signs and wonders. ராஜாவாக பிறந்ததனால தான் அவருடைய கட்டளைக்கு சகலமும் So கீழ்ப்படிகிறது. everyone under the subjection of Jesus. சாதாரணவனுக்கு எதுவும் கீழ்ப்படியாது. Ordinary person cannot control anything. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் முடங்குகிறது ஒரே ஒரு ராஜாவுக்கு. Every knee shall bow before only one king. அவர் இயேசு ராஜா. He is King Jesus. அவர் Christ. இயேசு ராஜா. He is King Jesus கைகளை Christ. தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah to the Lord. ஹalleluya. Hallelujah. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. அதைத்தான் சகரியா தீர்க்கதரிசி சொன்னான். Zechariah the prophet said. என்ன சொன்னான்? What does he say? இயேசு பிறப்பதற்கு முன்பு இருந்த சகரியா, Before the birth of யோசேப்பை நிச்சயிக்கம் பண்ணதற்கு முன்பாக இருந்த சகரியா, Before Joseph was மரியாள் conceived. வயிற்றில் இயேசு பிறப்பதற்கு முன்பாக இருந்த Jesus சகரியா. formed in the womb of Mary. சகரியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் Zechariah chapter 9வது வசனங்களை வாசிப்போம். verses 9. சீயோன் குமாரத்தியே சீயோன் குமாரத்தியே, மிகவும் களிகூரு. கையை தட்டி சகோதரிலாம் கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூரு. எருசலேம் குமாரத்தியே எருசலேமின் குமாரத்தியே கம்பீரி. இதோ உன் ராஜா. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah to the Lord. என்ன விசுவாசம்? Clap with faith. அவர் யாருக்கு ராஜாவா இப்போ? King for me. இப்ப யாருக்கு ராஜா? Un raja. யாருக்கு? En raja. இதோ உன் ராஜா. இதோ உன் ராஜா. சாந்த குணமுள்ளவராய். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லு. Hallelujah. ஹalleluya. உலகத்திலே மிகவும் அழகான ஒரு முகம். It is a charming personality. இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய். சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதையின் மேல். கழுதை குட்டியாகிய மரியின் மேலும். அப்படின்னா அர்த்தம் என்ன? உனக்கும் ராஜா உண்மையிலையும் வருவாரு. நீ பெத்து போட்டுக்கிற குட்டி 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 ஆம்பளை குட்டி பொம்பளை குட்டி பெத்து போட்டு அதுக்கும் அவர் ராஜா தானா? Even he is a king of your children also. அதுலயும் அவர் பவனி வருவாரா? He will mounted on. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராக கழுதையின் குட்டியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள். கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. அப்படின்னா என் மகனே, சுவிசேஷத்தை கிறிஸ்துமஸ் நாளிலே என்னன்னு போய் சொல்லணுமா? In this Christmas day, what we have to share? ராஜா வரார். என்னன்னு போய் சொல்லணுமா? What to say? ராஜா King பிறந்திருக்கிறார். was born. இன்னைக்கு நம்மளை தேடி Today வந்திருக்கிறார். he come. எத்தனை பேர் ஆமென் என்று விசுவாசிக்கிறீர்கள்? Amen. விசுவாசிக்கிற 3 அல்லேலூயா சொல்லுங்களே. ஹalleluya. அதை அறிந்த பிலாத்து சொன்னான், So Pilate knew that. யூதருக்கு ராஜா. King of the Jews. யூதருக்கு ராஜா. Jesus the யாரு? நசரேயனாகிய இயேசு யூதருக்கு ராஜா என்று அந்த வாசகத்தை எழுதி அந்த விலாசத்தை வைத்தான். He wrote an inscription says Jesus the Nazarene, the King of the Jews. உனக்கு to and from அட்ரஸ் இருக்குதுல்ல? You have addresses. அவருக்கு to and from ஒரே ஒரு அட்ரஸ் தான். The Lord has யூதருக்கு only one. ராஜா என்று எழுதி லெட்டர் எழுதி ஜெபம் பண்ணிப்பாரு, பதில் உடனே வரும். You have to write it down letter to the address, the Jesus the Nazareth King of Jews, answer will come. என்ன விசுவாச கைத்தட்டு.
Clap with faith. அவர் பிறந்த போது ராஜா, When he was born, he அவர் வளரும் போது ராஜா, when he grew up, he is a அவர் king. சிலுவைக்கு போகும் ராஜாயா. Even on the cross of Calvary, he is a king. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many believe? விசுவாசிக்கிற மூணு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. ஹalleluya. Hallelujah. யோவான் 12ஆம் அதிகாரம் John chapter 12, 13, 14, 15 வசனங்களை வாசிக்கலாம். 13 onwards. குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி அவருக்கு புறப்பட்டு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஓசன்னா ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற கர்த்தருடைய நாமத்தில் வருகிற இஸ்ரவேலின் ராஜா கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லியா. Hallelujah. என்னையா கை தட்டு தட்டுற? Clap. குருத்தோலை கையை வை சொல்லுங்க. குருத்தோலை வை. நான் பிறந்த நாளுக்கு குருத்தோலை கொண்டு வந்திருக்கலாம். இந்த பிறந்த நாளுக்கு நான் குருத்தோலை கொண்டு வந்திருக்கேன். இதான் என் குருத்தோலை. என் ஆண்டவர் பெரியவர் ஐயா. My God is great. என் கர்த்தர் பெரியவர் ஐயா. My Lord is great. அவர் ராஜா ஐயா. He is king. வாசிக்கலாம். ஓசன்னா ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று தோத்தரிக்கப்பட்டவர் என்றும் ஆர்ப்பரித்தார்கள். ஆர்ப்பரித்தார்கள். அல்லாமலும் சீயோன் குமாரத்தியே சியோன் குமாரத்தியே பயப்படாதே பயப்படாதே உன் ராஜா கையை தட்டியா. glory. Hallelujah. பயப்பட மாட்டேன்னு சொல்லு. பயப்படாதீங்க. சியோன் குமாரத்தியே Zion, பயப்படாதே. fear not. ஓ ராஜா Your king கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது அவிழ்த்து அது மேல போனவர் யா. என் அப்பா இயேசு. The Lord mounted on a donkey. அவருக்கு என்ன சொல்லிருக்கேன்? Hosanna. ஓசன்னா. Hosanna. கை தட்டி மூணு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. Praise the Lord. அதனால தான் பிலாத்து சொன்னான், That's what Pilate said. நசரேயனாகிய இயேசு யூதருக்கு ராஜா. Jesus of Nazarene is the king of Jews. யூதருக்கு ராஜா. King of the Jews. அவரை எங்கே கண்டீர்கள்? இதை கேட்ட சாஸ்திரிகள் ஏரோது ராஜாவும் அவனோடு இருந்தவர்களுக்கு கலக்கம் உண்டானது. This Herod and Jerusalem totally இயேசு troubled. பிறந்த நாளிலே தப்பா பிரசங்கித்தால் ரைட்டா பிரசங்கித்தால் அவர் பிறந்த நாளிலே உலகத்துக்கு கலக்கையா. Right or wrong, the birth of Jesus will make trouble to the whole universe. கை தட்டி தேவனுக்கு மூணு அல்லேலூயா சொல்லணும். Hallelujah. ஹalleluya. Praise the Lord. என்ன விசுவாச கை தட்டு. Clap with faith. இது பேர் தான் கை தட்டா? Let's clap. வேதம் சொல்லுகிறது, The Bible says. நான் சொல்லவில்லை. I am not. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. வெளிப்படுத்தல் விசேஷம் 17ஆம் அதிகாரம் Revelation chapter 17 நான் 17 14 வாசிக்கலாம். verses 14. இவர்கள் ஆம், ஆட்டுக்குட்டியானவருடனே நல்ல கவனிக்க எடுத்தீங்களா? 14ஆம் வசனம். இவர்கள் யாரு? Who are they? இவர்கள் ஆட்டுக்குட்டியானுடைய யுத்தம் பண்ணுவார்கள். யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும். ஹalleluya. Hallelujah. ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடி. கை தட்டி ஒரு ஹalleluya. உங்க அப்பா வெறு ராஜா இல்ல, the king of kings. Not ordinary king, ராஜாதி ராஜா. ராஜாவுக்கெல்லாம் ராஜாயா. He is a king of all kings. உலகத்தில் இருக்கிற அத்தனை அதிபதிக்கும் அவர் தாயா தலைவர். இத நிகழ்ச்சி பார்க்கிற ஓ அதிபதியே உனக்கு சொல்றேன். Those who watch this program, he is the king of whole universe. வாசிக்கலாம். ஆட்டுக்குட்டியானவர் ஆம், கர்த்தாதி கர்த்தரும் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் ராஜாதி ராஜாமா இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். ஹalleluya. வானத்தையும் பூமியும் படைத்த தேவனே, Oh, creator of heaven and சர்வ earth. சிருஷ்டிக்கு எஜமானனே, Master of whole universe. இதோ என் மக்களை ஆசீர்வதிக்கிறேன். Oh, bless my people. ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. Bless my people. இவர்கள் இன்று ராஜாவின் Today பிள்ளைகள். they are children of இயேசு மகாராஜாவின் பிள்ளைகள். The ராஜாதி king. ராஜா, King of kings கர்த்தாதி and கர்த்தா, the Lord of lords ஏக சக்கராதிபதி and almighty இவர்களுக்கு தேவனாயிருந்து be their God. மிகுந்த வல்லமையோடு வாழ்ந்திருக்க With உதவி their help செய்யும். us to live a great power. எங்களை ஆசீர்வதியும், Bless us. கனப்படுத்தும். Honor. எல்லா கன We மகிமையும் give all the glory உமக்கே to you. உமக்கே. To you. இயேசு ரட்சகர் மூலம் பிதாவே. Savior Jesus we pray. ஆமென். கைகளை தட்டி மகிழ்ச்சியோடு உட்காரலாம். ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. இரண்டாம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன மகா சபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி போதகர் என் சாது பால் சுவாமி.